கொண்டவராகத்தான் முதல் மனிதர் படைக்கப்பட்டார். இது பெருமைக்கு தேவையில்லை. ஏன்னு கேளுங்க, இப்பவே எடுக்கிறாங்க, ஒரு ஒரு எலும்பு கூட எடுக்கிறான். இது எப்படி 2 லட்சம் வருஷமாவது இருக்கும் அப்படிங்கிறான். அதை பார்த்தா நம்மளோட ஒரு 7-8 அடி உள்ளதா இருக்குது. 6 அடிக்கு மேல மனுஷனை பார்க்க முடியல. 7 அடி இருந்தான்னா அவனை கிண்ணஸ்ல கொண்டு நம்ம சாதனை சொல்றோம் இல்லையா? அப்ப 8 அடியில எல்லாம் எடுக்கலாம். அப்ப இன்னும் 50 லட்சம் 60 லட்சத்துக்கு மேல போயிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அதுல அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. உயரமா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு நேத்தா படைக்கப்பட்டாங்க. பல லட்சம் வருஷங்கள் ஆகிட்டு விளங்கிங்க. நம்ம என்ன விளங்கிட்டு இருக்க கூடாது. நம்ம ஆளுக்கு தப்பா விளங்கிட்டு இருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு ஒரு 5000 வருஷம் தான் இருக்கு. நம்ம நாகரிகளை பாட்டு படிக்கிறார்கள். 5000 ஆண்டுகள் முன்னே நடந்தது அரபு நாட்டில் ஒரு தியாகம். அப்ப இப்ராஹிம் நபிக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு 5000 வருஷம் சொல்லி கொடுறாங்க. அங்கிட்டு பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு 2000 வருஷம் வரும். ஒரு 7000 வருஷத்துல கணக்கு முடிச்சிடுறாங்க. அவ்வளவு கிடையாது. உலகம் படைக்கப்பட்டு 7000 வருஷம் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நமக்கு மத்தியில லட்சம் வருஷங்கள். அவ்வளவு வருஷங்களுக்கு முந்தினவர் தலைமுறையெல்லாம் என்னவே முடியாது. அது நானா சொல்லல. அது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, உலக மக்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம உம்மத்து முஹம்மதியா நபிகள் நாயகத்துடைய உம்மத்து நம்ம எவ்வளவு பேர் இருக்கிறோம்? இன்னைக்கே 600 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு உள்ள ஜனத்தொகையில் 600 கோடி உலகத்தில் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒரு 5000 கோடி கிட்ட ஓடும். உலகம் அழிகிற வரைக்கும் போனுச்சுன்னா அது 10,000 கோடி போயிடும். இவ்வளவு பெரிய மக்கள் தொகையை நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீங்க இன்னமும் பெரிய அதிகமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. மற்ற உலக சமுதாயத்தோடு உங்களை ஒப்பிடும் பொழுது உங்களுடைய அளவு என்ன தெரியுமா? ஒரு கருப்பு காளை மாட்டில் ஒரே ஒரு வெள்ளை முடி இருந்தால் எவ்வளவு இருக்காது? காளமாடு முழுசும் கருப்பு, அதுலயே கோடிக்கணக்கான முடிகள் இருக்கும். அந்த காளமாட்டுல ஒரு காளமாட்டுடைய முடி இருக்குதா, ஆட்டு முடியை விட மென்மையா இருக்கும் மாட்டினுடைய முடி. அப்ப அந்த காளமாட்டினுடைய லட்சக்கணக்கான முடிகள்ல கருப்பு முடியல ஒரே ஒரு வெள்ளை முடி இருக்க, அதான் நீங்க. நீதி எல்லாம் மற்ற சமுதாயம். அப்ப நான் எத்தனை லட்சம் வருஷம் இருக்கணும் பாருங்க. இவங்க சொல்றபடி 7000 வருஷம் ஆயிருச்சுன்னா நம்ம தான் கூட இருப்போம். அவங்கள விட 7000 வருஷம் தான் உலகம் படைக்கப்பட்டு ஆயிருக்குன்னு சொன்னா யாரு கூட இருப்போம்? 7000 வருஷத்துல இந்த 600 கோடி பேர் எந்த காலத்தையும் வராது. டோட்டல் பண்ணியல்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல நபிகள் நாயகம் வரைக்கும் 7000 வருஷம் வச்சுக்கிட்ட மொத்த மக்கள் தொகை எவ்வளவு உருவாயிருப்பான்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 கோடி கூட தேராது. எல்லாம் பாஸ்ட் வளர்ச்சினா இப்பதான். தாறுமாற வளரலாம் இப்பதான் ஜனத்தொகை அதிகமான பிறகுதான் தாறுமாற வளர்ந்துகிட்டு இருக்குது. அப்போலாம் அவ்வளவு கிடையாது. இப்ப பாரதியார் அந்த காலத்துல படிக்கும்போது என்ன பண்றாரு? 30 கோடி முகமுடையாண்டு படிக்கிறாரு. இந்தியாவுடைய ஜனத்தொகை 30 கோடி தான் பாரதியார் காலத்துல. அதுவும் அவர் சொல்ற இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்த இந்தியா, பிரிக்கப்படாத இந்தியா. பிரிக்கப்படாத இந்தியாவில் 30 கோடி இருந்தாரு. இப்ப 140 கோடி இருக்கு. அங்க ஒரு 100, இங்க ஒரு 20, இங்க ஒரு 20. இந்தியாவில் 100, பாகிஸ்தான்ல ஒரு 20 கோடி, பங்களாதேஷ்ல 20, ஒரு 140 கோடி போயிடுச்சு. 140 இருக்கிறோம். 5 மடங்கு ஆயிடுச்சு. அப்ப இப்ப இவ்வளவு காலத்திலேயே 5 மடங்கா பெருகி இருக்குன்னு சொன்னா அப்ப நம்ம இப்பதான் ஜாஸ்தியா வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா நபிகள் நாயகம் காலத்திலேருந்து ஒரு 7,000 வருஷம் போனீங்கன்னு சொன்னா அதிகபட்சமா போனா ஒரு 10 கோடி தேர்றது கஷ்டம். ஆனா நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க? அவங்கதான் ஜாஸ்தி. நீங்க எல்லாரும் சேர்ந்தா கூட ஒரு கருப்பு மாட்டுல வெள்ள முடிய அளவுக்கு தாங்கிறாங்க. அப்ப என்ன வழங்குது? உலகம் படைக்கப்பட்டு லட்சோப வருஷங்கள் ஓடி போயிருந்தா தான் அந்த எண்ணிக்கை நம்ம எண்ணிக்கை மிஞ்ச முடியும். இத்தனை அளவுக்கு இவ்வளவு மடங்கு மிஞ்ச முடியும். அப்ப எத்தனையோ லட்சோப வருஷங்களுக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைச்சதுனால 60 மூலம் இத்தனை லட்சம் வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருவது ஆச்சரியமானது இல்லை. இது ரொம்ப நேற்று குறையல, 50 வருஷத்துல குறைஞ்சிடல, 100 வருஷத்துல குறையல. லட்சம் வருஷங்களுக்கு பிறகு இந்த மாதிரி படிப்படியா 58, 57 குறைஞ்சிட்டு வந்தது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இது எங்க இருக்குன்னு கேட்டா, இது சஹீஹுல் புகாரியிலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயரத்தை பற்றி கேட்டீர்களேயானால் சஹீஹுல் புகாரியில 3079வது ஹதீஸ்ல இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னா, ஹலகல்லாஹு ஆதமை அல்லாஹ் படைத்தான். ஒதூலுஹு 60 விராஅன், அவருடைய உயரம் 60 முழம். முழம்னா மனுஷன் முழத்தில் 60 முழம் படைத்துவிட்டு சும்மா கால இறைவன் சொன்னான், இதுஹப் செல் ஃபஸல்லிம் அலா உலாயிக மினல் மலாயிகா, அந்த வானவர்களுக்கு நீ சலாம் கூறு அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ஃபஸ்தமி மா யுஹய்யூனக, அவர்கள் உனக்கு என்ன பதில் சொல்கிறார்கள் என்பதை செவிமடுத்து கேள். அதுதான் தஹியத்துக்கோ தஹியத்து விரியத்துக்கு, அதுதான் உனக்கும் உன்னுடைய வழித்தோன்றலுக்கும் சொல்ல வேண்டிய முகமன் வாழ்த்து. அப்படிதான் நீங்க அமைத்துக் கொள்ளணும் அப்படின்னா கால அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்றாரு மலக்குக்கு போய் மலக்குகளுக்கு.
ஃபகாலு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி, ரஹ்மத்துல்லாஹி என்பதை அதிகப்படுத்தி அவர்கள் சொன்னார்கள். அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஃபலம் யஸலில் ஹல்கு யன்குசு ஹத்தல் ஆன், மனிதர்கள் இன்று வரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா நினைட்டாங்க, குறைந்து கொண்டே வருகிறார்கள் அப்படிங்கிறது இதுல பார்க்கிறோம். அப்ப முதல் மனிதருடைய 60 முழம் தான் உயரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. உயரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அகலமும் இருக்கும். அது சொல்லப்படல உங்களுக்கு. உயரத்துக்கு ஏற்ற மாதிரி 60 முழம் ஒரு பணம் மரம் தான் நின்றா அவர் நிக்க முடியாது. அல்ல பேலன்ஸோடு நடக்கிற மாதிரி தான் மனிதன் எல்லாம் படைச்சிருக்கிறான். அப்ப 60 முழம் உயரமா இருந்தாருன்னு சொன்னா ஒரு 5 முழம் அளவுக்காவது இருக்குன்னு ஒரு 6-7 முழமாவது இருந்தா அகலம் இருந்தா தான் அவர் அதை கரெக்டா சரியா வரும். இப்படியே 60 முழமா இருந்த பணம் வர மாதிரி ஒழுங்குறாள் கீழே கலங்குதா, பேலன்ஸோட நடக்கிறவனா தான் மனிதனை படைச்சிருக்கான். அறிவிப்பு இல்லானா அதை பத்தி தெளிவான குர்ஆன்ல ஹதீஸ்லயே அகலம் சொல்லப்படவில்லை. நம்ம அனுமானிக்கிறோம். அனுமானத்தை ஏத்துக்கிறோம், ஏத்துக்கலாம், விட்டுறலாம். விட்டுறதுல உள்ளது இருக்கும். நம்ம ஊகம் தான் செய்கிறோம். இது ஒரு பயனாச்சா. அப்ப 60 புலம் கொண்டவராக உலகத்தின் பல பாகங்களில் இருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது கைப்பிடியால் மண் எடுத்து அவரை படைத்தான். இதாயிடுச்சா. இன்னொரு விஷயம் நீங்க தெரிந்து கொள்ளணும். இது நீங்க ஆச்சரியமா நீங்க பாக்குவீங்க. ஆனா அது உண்மைதான். ஆச்சரியப்பட்டாலும் சரி, உங்களுக்கு சொல்லப்படாத செய்தியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இப்படி ஒரு மாதிரியா நீங்க முடிச்சாலும் சரி, ஹதீஸ்ல உள்ளதாதான். என்ன விஷயம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சான்ல, அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஹலகல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி, ஆதமை தனது வடிவத்தில் அல்லாஹ் படைத்தான் அப்படின்னு சஹீஹுல் புகாரியில ஒரு ஹதீஸ் இருக்குது. தனது வடிவத்தில் இருக்குல்ல, அந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் சில பேர் சொல்லுவாங்க என்று கேட்டா, ஆதமை அவர் வடிவத்தில் ஹீதான வருது, அலா சூரத்திஹி, அவருக்கே உள்ள வடிவத்தில் படைத்தான். அவன் வடிவத்தில் இப்படி படைக்குவான், அவன் வடிவம் என்ன நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியாக்கியானம் சஹீஹுல் புகாரியில உள்ள ஹதீஸுக்கு சில பேர் கொடுப்பாங்க. அதனால அந்த ஹதீஸை விட்டுருவோம். சஹீஹ் முஸ்லிம்ல அப்படி வியாக்கியானம் கொடுக்க முடியாம இருக்குது. அப்படிலாம் கொடுத்தா கூட வியாக்கியானம் கொடுக்க முடியாம சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ் என்னன்னு கேட்டா, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா காத்தல அகதுக்கும் அகாஹு ஃபல் யஜ்தனிபில் வஜ்ஹ, உங்களில் ஒருவர் இன்னொருவரோடு யுத்தம் செய்ய நேர்ந்தால், சண்டையிட நேர்ந்தால், இதை அடிக்கடி தாராள வந்துருச்சு, நியாயத்துக்கு போராடுறீங்க, இதை சண்டை நடக்க வந்துருச்சுன்னு சொன்னா ஃபல் யஜ்தனிபில் வஜ்ஹ, முகத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சண்டை பிடிக்கிறதா இருந்தா முதல் அடி வயிற்றுல விட்டு வேற ஏதாவது கையகால பிடிச்சாடி முகத்தை தவிர்த்துக் கொள்ளணும். முகத்துல அட்டாக் பண்ணிடக்கூடாது, செலுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இதுல இருந்து இந்த குத்து சண்டையெல்லாம் கூடாதுன்னு விளங்கிக்கலாம். குத்து சண்டை மூஞ்சில விட்டுறதே ஒரு சண்டை வச்சிருக்காங்க. வேற விளையாட்டுகள்லாம் வேற வேற. இது இந்த குத்து சண்டை எதுக்கே உள்ள சண்டை, மூஞ்சில குத்துறதுக்கே உள்ள சண்டை, வேற எங்கேயும் குத்தக்கூடாது. மூஞ்சில குத்தி ரத்த வர வைக்கிறது அதை கொண்டு செய்யறாங்க. இந்த அதிசை வச்சுக்கிட்டு நம்ம அதெல்லாம் கூடாதுன்னு விளங்கிடலாம். குத்துச்சண்டை கூடாது. மூஞ்ச கோரப்படுத்துற விளையாட்டு இல்லை, வேற மாதிரி விளையாட்டுலாம் ஓகே. ஏன்னா பொல் எஜித்தனபில் வச்சுக்க, முகத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்ன தெரியுமா? இன்னல்லாஹ ஹலக ஆதம அலா சூரத்திஹி, ஏனென்றால் ஆதமை அல்லாஹ் தன் வடிவத்தில் படைத்திருக்கிறான். அவன் வடிவத்தில் இருக்கிற ஒரு முகத்தை கோரமாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன இல்ல, அனுமதி இல்ல. ஆதம அவர் வடிவத்தில் படைச்சான்னு அது பொருத்தமா வர காரணம். முகத்தை ஏன் தவிர்க்கணும்னு கேட்டா, இந்த முகம் அல்லாஹ்வுடைய வடிவத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் நம்ம சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 4731வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இது புகாரில இருக்குது. ஆனா புகாரில காரணம் சொல்லப்படல. இதுவும் கரெக்டா விளங்குற மாதிரி இருக்குது. இதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டா, அல்லாவுக்கு நம்ம வழங்கி வச்சிருக்கோம். நீண்ட நெடுங்காலமா முஸ்லீம்கள் என்ன வழங்கியிருக்காங்கன்னா, அல்லாஹ்னா அது உருவமற்ற இறைவன், உருவமே கிடையாது, சூனியம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பவர், சக்தி, மின்சாரம் மாதிரி எல்லாம் உதாரணம் காட்டிட்டு போயிருவாங்க. மின்சாரத்துக்கு பவர் தானே, அதுக்கு அறிவு இருக்காது. அப்படி யாருக்கும் அல்லாஹ் நினைச்சிட்டு இருக்காங்க.